புதுச்சேரியில் முருக பக்தர்கள் நடத்தி வரும் தீப போராட்டத்தில் பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை உரையாற்றி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை நாம் திரையில் பார்த்து வருகிறோம். தினமும் உளறிட்டு இருக்கிறாங்க. நேற்று ஆச்சரியம், மதுரை உயர்நீதிமன்றத்தில் இந்து அறநிலைத்துறை சார்பாக ஒரு வக்கீல் போறார். கெட்ட நேரம் பாருங்க, வக்கீலுடைய பேரே ஜோதி. ஜோதி ஏத்துறதுக்காக சண்டை போட்டு இருக்கிறோம். இந்து அறநிலைத்துறை சார்பாக போயிருக்கக்கூடிய வக்கீல் ஜோதி, அவர் ரெண்டு தரப்பு நியாயத்தை வைக்கிறார். ரெண்டு தரப்பு நியாயம். ஐயா, தமிழகம் பாரதம் என்பது மத சார்பற்ற நாடு, மத சார்பற்ற நாடு. நீதிபதி திரும்ப கேள்வி கேட்கிறார். சரிப்பா, நீ யார் சார்பா வந்திருக்கிற? நான் இந்து அறநிலைத்துறை சார்பா வந்திருக்கிறேன். அப்ப நீ இந்து அறநிலைத்துறைக்கு தான் ஆர்கியூ பண்ணும். அந்த தீபத்தூன் இந்து அறநிலைத்துறைக்கு சொந்தம், நீ தீபம் வைக்கணும் தானே சொல்லணும். ஐயா இல்லைங்க ஐயா, மத சார்பற்ற நாடுனா வைணவர்கள் இருக்கிறாங்க, அவங்க கோச்சுக்குவாங்க. இந்துக்குள்ள பல பிரிவுகள் இருக்கிறாங்க, அவங்க கோச்சுக்குவாங்க. எல்லா பிரிவுகளையும் சமாதானப்படுத்த வேண்டும் என்றால் தூணுல தீபம் ஏற்றக்கூடாது. இதை விட முட்டாள்தனமான ஒரு வாதத்தை என் வாழ்க்கையிலே நான் பார்த்தது இல்லைங்க ஐயா. அந்த ஜோதி சொல்றாரு, வடகலை தென்கலை இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் கோச்சுக்குவாங்க, அதனால நம்ம மத சார்பற்ற நாடா இருக்கிறனால நான் தீபத்தை ஏற்றக்கூடாது. அந்த ஜோதி அதோடு நிக்கலிங்க. அடுத்து இன்னொன்னு சொல்றாரு, முருகனுக்கு 2 மனைவிகள், அதுக்காக கீழே ஒரு தீபம் மேல ஒரு தீபம் ஏத்த முடியுமான்னு கோர்ட்ல சொல்றாரு. முருகனுக்கு 2 மனைவிகள் இருக்கிறனால கீழே ஒண்ணு மேல ஒண்ணு. அப்படின்னா இந்த ஜோதி அடிப்படையில, நான் ஏதாச்சும் மைக் இருக்கிறனால நான் பேசக்கூடாது, தாய்மார்கள்லாம் இருக்கிறாங்க, தவறா பேசினா தவறா போயிடும். இந்த ஜோதிக்கு அடிப்படையில ஹிந்துனா என்னன்னு தெரியுமாங்க? கடவுள்னா என்னன்னு தெரியுமா? கோவில்னா என்னன்னு தெரியுமா? அவர் இந்து அறநிலைத்துறை சார்பாக நேத்து கோர்ட்டுக்கு வந்து ஆர்கியூமெண்ட் வச்சிருக்கிறாங்க. அப்ப இங்க இருக்கக்கூடிய சொந்தங்கள் நாம் எல்லோரும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அடிப்படையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு, காங்கிரஸ் கட்சியில கையெழுத்து போட்டவங்க கடைந்தெடுத்த முட்டாள்கள், கடைந்தெடுத்த முட்டாள்கள், கடைந்தெடுத்த முட்டாள்கள் என்ற வார்த்தையை தாண்டி இந்த நடந்ததையெல்லாம் பார்க்கும் பொழுது அவர்கள் அடிப்படை துரோகிகள், ஒரு மதத்திற்கு எதிரான துரோகிகள், ஒரு வாழ்வியல் முறைக்கு எதிரான துரோகிகள். இந்த மதத்தினுடைய வழிபாட்டு முறையை அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு களத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள். அதனாலதான் இந்த கூட்டத்தை நாம நடத்தலாங்க. ஆன்மீக பெரியவர்கள் வரலாம், தாய்மார்கள் வரலாம், நீங்க எல்லாரும் வரலாம். ஆனா ஓட்டு போடுவதற்கு முன்பு, வாக்கு செலுத்துவதற்கு முன்பு எதோ பார்த்து ஓட்டு போடுறீங்க. உங்க தாத்தா பொட்டு வச்சாங்க, குங்குமம் வச்சாங்க, ரோட்ல பிள்ளையார் சிலைக்கு முன்பு தேங்காய் உடைச்சாங்க. கேள்வி இல்ல. ஆனா இன்னைக்கு கேள்வி இருக்கு. நம்முடைய சமுதாயம், நம்முடைய பாரம்பரியத்தில் இந்த ஜெனரேஷன்ல ஒரு கோயிலுக்கு போய் வழிபடுவதற்கு பிரச்சனை, முருகன் இருக்கக்கூடிய மலைக்கு பிரச்சனை, முருகனுக்கே பிரச்சனை, விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்திற்கு தடை, RSS அணிவகுப்புக்கு தடை, எல்லாத்தையும் தடை செய்யக்கூடிய அரசுக்கு எப்படி நாம ஓட்டு போடுறோம் என்கின்ற அடிப்படை கேள்வியை ஒரு இந்துவும் கேட்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளுங்க. ஒரு இந்துவும் கேட்கணும். ஐயா வரட்டும், கலாச்சாரமே இல்லை, நாம் எப்படி பிறந்தோம் என்பதற்கு அடையாளங்களே அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது எதுக்குங்க ஐயா அந்த கட்சிக்கு நாம ஓட்டு போடணும்? அதனால் இந்த 2026 தேர்தலை பொறுத்தவரை ஐயா பார்லிமெண்ட்ல அது போகாது, அந்த நோட்டீஸை எடுக்க மாட்டாங்க. காரணம், 120 பேர் கையெழுத்து போடலாம், 100 பேர் கையெழுத்து போட்டா சபாநாயகர் அவர்கள் நோட்டீஸை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற விதி, அதை வாங்கிக்குவாங்க. ஜெயிப்பதற்கு அவங்ககிட்ட ஓட்டு இல்ல. இந்த பக்கம் இந்து எம்பிக்கள், இந்து தர்மத்தை நம்பக்கூடிய எம்பிக்கள், இந்து வாழ்வியல் முறையை நம்பக்கூடிய எம்பிக்கள், இவங்க 120 தான். ஆனா அந்த பக்கம் 400 பேர் இருக்கிறாங்க. 543ல 120 தான். அது எந்த காலத்திலும் இல்ல. ஆனா எதற்காக இந்த 120 பேர் கையெழுத்து போட்டிருப்பாங்க? நான் ஒரு திமுக எம்பி கிட்ட கேட்டேன், இந்த கையெழுத்து போட்ட ஒரு எம்பி கிட்ட, எதுக்குன்னே கையெழுத்து போட்டீங்க? விமான நிலையத்தில் எங்கிட்ட மாட்டினார், டெல்லி விமான நிலையத்தில். அவர் சொன்னாரு, பிரதர் இதெல்லாம் கண்டுக்காதீங்க பிரதர், இந்த மைனாரிட்டி ஓட்டு கொஞ்சம் விஜய் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாம் போற மாதிரி இருக்கு. நாங்க இந்த மாதிரி டிராமா கீமா பண்ணி 100% எங்க பக்கம் வச்சுக்கிட்டா தான் கொஞ்சம் 1 ஓட்டு 2 ஓட்டுனாச்சு வர முடியும். நீ அரசியல் திட்டத்தை போட்டுக்க, நீ ரூம்குள்ள என்னவோ போட்டுக்க, உனக்கு மைனாரிட்டி ஓட்டு வேணுமா நீ போட்டுக்க, உனக்கு விஜய் வேணுமா வச்சுக்க, வேண்டாட்டி வீடு, அது உன் பிரச்சனை. இந்து தர்மத்தை, இந்து மக்களை எதற்காக உணர்வுகளை புண்படுத்துகின்றீர்கள் என்பதுதான் நம்ம கேள்வி. இது கோயிலுக்கு சொந்தம் இல்ல, இது சர்வே ஸ்டோனு. முருகன் அவர்களுக்கு 2 மனைவி,
இது மதசார்பற்ற நாடு. இப்படியெல்லாம் எதுக்கு பேசுறீங்க? அதனால் நண்பர்களை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு சில பேர் தனியா வருவாங்க. இல்லைங்க, கட்சி சொன்னாங்க. அண்ணன் வைத்தியலிங்கம் அவர்கள் எனக்கு தெரிஞ்சு முதலா உங்ககிட்ட வருவார். எங்க ஆல் இந்தியால சொன்னாங்க, கையெழுத்து போட சொன்னாங்க, தெரியாம போட்டேன். அந்த கையெழுத்து போட்டதற்கு ஐயா GR சுவாமிநாதன் அவர்களுக்கு பதவி இறக்குவதில்லை, கையெழுத்து போட்ட எம்பிக்களை பதவி இறக்கணும். நல்லா நான் வச்சுக்கேன். அதனால இவங்க ஒரு தமிழ் படத்துல சொல்லுவாங்க, நான் நட்டுல வச்சேன்னு நினைச்சியா லட்டுல வச்சேன் அப்படிங்கிற மாதிரி. நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். GR சுவாமிநாதன் அவர்களுடைய பதவியிலிருந்து இறக்குவதற்காக கையெழுத்து போடல, உங்களை உங்கள் பதவியிலிருந்து இறக்குவதற்காக நீங்க கையெழுத்து போட்டுக்கிட்டீங்க அப்படிங்கிறது அவர்களுக்கு தெரியும். அதனால அன்பு சொந்தங்களே, 2026 அது புதுச்சேரி மாநிலமாக இருக்கட்டும், 2026 தமிழகமாக இருக்கட்டும், ஓட்டு போடுவதற்கு முன்பு நம்முடைய தர்மத்தை இவங்க பாதுகாப்பாங்களா? நம்முடைய மூதாதையர்கள் காலத்திலிருந்து நம்ம காலம், அடுத்து நம்முடைய சந்ததியர் காலத்துக்கு இந்த தர்மம் போகணும், உறுதுணையாக இருப்பார்களா? உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பையே உங்களுக்கு மதிக்க தெரியல, சாதாரண மனிதன் நானும் நீங்களும் போகும்போது நம்மளை மதிப்பாங்களா? அதனால தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா அண்ணன் KKSSR இருக்காருங்க, அமைச்சர். ஒரு பெண்ணு பெட்டிஷன் கொடுத்தாங்கன்னா அந்த பெட்டிஷனை மடிச்சு டம்னு தலையில் அடிப்பார். இன்னொரு அண்ணன் பொன்முடி இருக்காரு, மேடையில் ஏறி மைக் எடுத்து இல்ல ஓசியில தானே பஸ்ல போனீங்க, ஓசி தானே அப்படிம்பார். இன்னொரு அமைச்சர் மேடையில, இந்த மேடையில எத்தனை பேர் SC சமுதாயம் கை தூக்குங்க, SC சமுதாயம் கை தூக்குங்க, ஜாதியை கொச்சைப்படுத்தி இன்னொரு அமைச்சர் பேசுவாங்க. இவர்கள் யாருக்குமே மன்னிப்பு கிடையாது. ஜாதியை வச்சு நம்மளை பிரிக்கிறவங்க, ஒரு செயலுக்காக போனோம்னா நம்ம தரைய டம்னு தட்டுறவங்க. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், இவர்களுக்கு மன்னிப்பு இல்லை. புதுச்சேரியினுடைய எம்பிக்கு மன்னிப்பு இல்லை. புதுச்சேரியினுடைய MP 2029 வீட்டுக்கு அனுப்புங்க. தமிழகத்தினுடைய அரசு 2026 வீட்டுக்கு அனுப்புங்க. புதுச்சேரியில் நிற்கக்கூடிய எந்த MLAவும் இந்து தர்மத்துக்கு எதிராக பேசியிருக்கின்றார்கள், செயல்பட்டிருக்கின்றார்கள், குரல் கொடுத்திருக்கின்றார்கள். கையெழுத்து போட்டது மட்டும் இல்லைங்க, கையெழுத்து போடுற இடத்துல நின்ன அப்படின்னாலும் தூக்கிடுங்க. கல்லு கடையில கல்லு குடிப்பது முக்கியம் இல்ல, மரத்துக்கு கீழே நின்றினாலும் தூக்குவன். தமிழ்நாட்டில் கல்லு குடிங்கன்னு நாம சொல்றோம், டாஸ்மார்க்கை மூடிவிட்டு கல்லை குடிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றோம். குற்றம்னா பக்கத்துல போய் நின்னினாலும் குற்றம்ங்கிற அளவுக்கு உங்களுடைய தண்டனை இருக்கணும். அந்த தண்டனையை ஒரு இந்து சகோதரனோ தாய்மாரோ சகோதரியோ நீங்க கொடுத்தீங்கன்னா எல்லாரும் பட்டைய வச்சுக்கிட்டு எல்லாரும் எப்படி உங்க வீட்டுக்கு அடுத்த தேர்தலுக்கு வர்றாங்கன்னு மட்டும் பாருங்க. அந்த சமுதாயத்தை உருவாக்குவோம். யாருக்கும் நாம் எதிரி கிடையாது. இஸ்லாமியர்களுக்கு சத்தியமா நாம் எதிரி கிடையாது. அவங்க மதம் அவங்க தர்மம் இருக்கட்டும். கிறிஸ்தவ மதத்துக்கு எதிரி கிடையாது. உங்க தர்மம் உங்க மதம், நல்லா இருங்க, நல்லா கும்பிடுங்க. நான் கேட்பது அரசியல் லாபத்திற்காக இந்து சமுதாயத்தை கொச்சைப்படுத்தவர்கள கேள்வி கேட்கிறோம். அதே நேரத்தில் இந்து சமுதாயத்தை பொறுத்தவரை ஒன்றாக நில்லுங்கள். முருகனுக்காகவே நம்ம ஒன்னா நிக்கலீங்கன்னா யாருக்காக நம்ம ஒன்னா நிப்போம் யோசிங்க. ஏன் ஜாதிக்காரன் நிக்கிறான், பக்கத்து ஊருக்காரன் நிக்கிறான், இவங்க நிக்கிறான், அவங்க நிக்கிறான், ஓட்டு போடலாம். அப்படித்தான் மத்த மதம் பாக்குறாங்களாங்க. என் மதத்திற்கு யார் ஆதரவாக இருக்கின்றார் என்றுதான் ஒரு இஸ்லாமியரும் கிறிஸ்தவனும் ஓட்டு போடுறாங்க. ஆனா இந்து சமுதாயம் மட்டும்தான் பல பிரிவினைகள்ல நாமளே நமக்குள்ள பிரிஞ்சு ஓட்டு போறோம். அன்பு சொந்தங்களே, இந்த முறை ஒட்டாக திருப்பரங்குன்றத்தில் இந்து முன்னணியை பொறுத்தவரை முருகர் மாநாடு நடத்தி காட்டிய பொழுது 5 லட்சம் பேர் வந்தாங்க. ஒரு பிக் பாக்கெட் இல்ல, ஒரு சேர் உடையில, பக்கத்தில் இருக்கிற டாஸ்மாக் கடையில சேல்ஸும் அதிகமாகல. டிஎம்கே கார உட்கார்ந்துட்டே இருந்தான். ஒரு சேர் உடைஞ்சா சொல்லிடலாம் இந்து மக்கள்கிட்ட ஒற்றுமை இல்லைன்னு. டாஸ்மார்க்ல 2 கோட்டர் பாட்டில் எக்ஸ்ட்ரா வித்துந்தா சொல்லிடலாம் மக்கள் முருகரை பார்க்க வரல, கோட்டரை குடிக்க வந்தாங்கன்னு. ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுவாங்க. ஏதாச்சும் ஒரு பெண்களுக்கு பிரச்சனை நடந்தா லா அண்ட் ஆர்டர் டிவியில சொல்லுவோம். ஏதாவது ஒரு பிக் பாக்கெட் நடந்தா வந்தவர்கள் எல்லாம் பிக் பாக்கெட்டுக்காரங்கன்னு சொல்லலாம். 5 லட்சம் பேர் வந்து அமைதியா உட்கார்ந்து கந்தசஷ்டி கவசம் பாடி, அதற்காக இன்னைக்கு நடந்த மாதிரியே வந்த மலை நின்று முடிச்சிட்டு குப்பையெல்லாம் சுத்தம் பண்ணி சேரெல்லாம் எடுத்து போட்டு டிஎம்கே காரனே அரண்டு போய் நிற்கிறான். எப்படி இது போன்ற ஒரு இயக்கம் கட்டுக்கோப்பாக இந்து மக்களை வைத்திருக்க முடியும் என்று
13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும் ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.